ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பெரிய ட்ரேடிங் இனிமேல் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்காதுன்னு நினச்சா இந்த ட்ரேடிங் அதெல்லாம் மிஞ்சிரும் போலயே. நான் எந்த ட்ரேடிங்கை பற்றி பேசுகிறேன்னா சூரியகுமார் யாதவ் டு கேகேஆர். அதுவும் வெறும் பிளேயரை மட்டும் ட்ரேட் பண்ண போகிறது இல்லையா. சூரியகுமார் யாதவுக்கு கேகேஆரில் வந்து கேப்டன்சி பொசிஷன் வேறு தர போகிறாங்களாம். அப்படி கேகேஆர் சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணிட்டு மும்பை இந்தியன்ஸ்க்கு கேகேஆர் எந்த பிளேயரை தர போகிறாங்கன்னோ. அது இல்லாமல் முதல்ல இந்த ட்ரேடிங் வந்து உண்மையா, அப்படி உண்மையாக இருந்தால் எதுக்காக இந்த ஒரு ட்ரேடிங் நடக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஷிகர் தவான் அவரோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐபிஎல் 2025 ஷிகர் தவான் விளையாடுவாரா மாட்டாரா இது எல்லாத்தையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். முதல்ல இந்த ஒரு ட்ரேடிங் சூரியகுமார் யாதவ் டு கேகேஆர் இந்த ஒரு ட்ரேடிங்கான பேச்சு எப்படி ஆரம்பிச்சிச்சுன்னா, ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுக்லான் உங்களில் ஒரு சிலர் இந்த ஒரு பேரை கடந்த ஒரு 2-3 நாளாக கேட்டிருக்கலாம். பிகாஸ் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி ரோஹித் சர்மாவை மும்பை இந்தியன்ஸ் டீம் ரிலீஸ் பண்ணி ரோஹித் சர்மா மெகா ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா மெகா ஆக்ஷனில் ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஐபிஎல் ஆக்ஷன் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்டை ரோஹித் சர்மா கிரியேட் பண்ணுவார். அதாவது ஒரு அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட்னா இப்போ பார்த்தீங்கன்னா பேட் கமின்ஸ் ஒரு 20+ crore சோல்ட் ஆனார். அண்ட் மிச்சல் ஸ்டார்க் 24+ crore சோல்ட் ஆனார். இவங்களோட ரெக்கார்டை மட்டும் பிரேக் பண்ண போகிறது அன்பிரேக்கபிள் ரெக்கார்ட் கிடையாது. ஒருவேளை மும்பை இந்தியன்ஸ் டீம் ரோஹித் சர்மாவை ரிலீஸ் பண்ணி ரோஹித் சர்மா மட்டும் இந்த மெகா ஆக்ஷனுக்கு வந்தாருன்னா கண்டிப்பாக ரோஹித் சர்மா 50 crore மேலே சோல்ட் ஆவாருன்ட்டு இதை ரோஹித் ஜுக்லான் சொல்லியிருக்காரு. ஆல்சோ எம்ஐ டீமோட ரைவல்ரி டீமான எல்எஸ்ஜி ஆர்எல்ஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த 2 டீமில் ஏதாவது ஒரு டீம் தான் ரோஹித் சர்மாவை வாங்குவாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம் இருக்கலாம், முதல்ல யார் அந்த ரோஹித் ஜுக்லான்? பிகாஸ் எனக்கே அந்த ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஸ்டில் நோ பார்த்தீங்கன்னா யார் அந்த ரோஹித் ஜுக்லான் எனக்கே தெரியல. நான் இதுக்கு முன்னாடியும் அந்த ஒரு பேரை கேள்விப்பட்டதில்லை. எனக்கு கிடைச்சிருக்க ஒரே ஒரு தகவல் என்னன்னா, ரோஹித் ஜுக்லான் இஸ் அ ஜேர்னலிஸ்ட். அண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப வயசானவரும் கிடையாது. அவரோட ஃபோட்டோலாம் பார்த்து கொஞ்சம் ஒரு மிடில் ஏஜ், ஒரு 25லேருந்து ஒரு 32 அந்த ஒரு ஏஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவர் வந்து பேசி தான் போட்டிருக்காரு வீடியோவை. பட் அதை தவிர அவர் ஒரு ஜேர்னலிஸ்ட் அண்ட் ஒரு மிடில் ஏஜ் பர்சன். அதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த ரோஹித் ஜுக்லானை பற்றின டீட்டெயில்ஸ் அவ்வளோவா கிடைக்கல. பட் ஆள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஆளாக தான் இருப்பார் போல். பிகாஸ் அவர் சொன்னதை பற்றி இந்தியா டுடேலேருந்து கிரிக் பஸ் வரைக்கும் எல்லாத்துலேயுமே போட்டிருக்காங்க. சரி, நம்ம எதுக்காக இப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருக்கோம்னா, இதே ரோஹித் ஜுக்லான் தான் இப்போ எம்ஐ டு கேகேஆர் ட்ரேடிங்கை பற்றியும் பேசியிருக்காரு. இவர் என்ன சொன்னாருன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி கேகேஆருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் நடுவில் ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. அதை பற்றி முதல்ல பார்த்துட்டு வந்துடலாம். இன்னைக்கு கிரிக்கெட்டில் பார்த்தோன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிளேயர்னா கண்டிப்பாக அது சூரியகுமார் யாதவ். அதுவும் முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா T20I கிரிக்கெட் வேர்ல்டு அரவுண்ட் த வேர்ல்ட்லேயே T20I கிரிக்கெட்டில் நம்பர் 1 பிளேயர்னு சொல்லலாம். பட் ரேங்கிங்கில் இப்போ நம்பர் 2ல் இருக்காரு. இன்னைக்கு சூரியகுமார் யாதவ் இந்த அளவுக்கு ஒரு பிளேயராக வந்திருக்காருன்னா அதுக்கான முக்கியமான ரீசன் அவரை வளர்த்து விட்டு மும்பை இந்தியன்ஸ் டீம் தான் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி, அதாவது 2018 தான் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீம் சூரியகுமார் யாதவை ஆக்ஷன்லேருந்து வாங்குவாங்க. ஆனால் அந்த 2018க்கு முன்னாடி, அதாவது கரெக்டாக சொல்லணும்னா 2014லேருந்து 2017 வரைக்கும் சூரியகுமார் யாதவ் கேகேஆருக்காக விளையாடி இருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கேகேஆருக்காக 4 சீசன், அதாவது 54 மேட்சஸ்க்கு மேலே விளையாடி இருக்காரு. அதுவும் கேகேஆருக்காக 1000+ ரன்ஸுக்கு மேலேயும் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. முக்கியமாக சொல்லணும்னா கேகேஆர் டீம் 2014 அவங்களோட 2வது ஐபிஎல் டைட்டில் வின் பண்ணாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த வின்னிங் டீமில் ஒன் ஆஃப் தி மெம்பராக சூரியகுமார் யாதவ் இருந்திருக்காரு. இதுதான் கேகேஆருக்கும் சூரியகுமார் யாதவுக்கும் இருக்க பாஸ்ட் ரிலேஷன்ஷிப். சரி, இப்போ ரோஹித் ஜுக்லான் என்ன சொல்லியிருக்காருன்ட்டு பார்க்கலாம். 2018 சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ்க்காக வந்தார். 2018, 19, 20, 21, 22, 23, 24 கிட்டத்தட்ட 7 வருஷமாக சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ்க்காக பல நல்ல பயங்கரமான நாக்ஸ்லாம் விளையாடி இருக்காரு. அண்ட் முக்கியமாக சொல்லணும்னா இத்தனை வருஷமாக சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் டீமில் பேட்டிங் லைனப்பில் ஒரு தூணாவே விளங்கியிருக்காரு. ஆனால் அப்படிப்பட்ட சூரியகுமார் யாதவே டீமில் வச்சுக்கிட்டு 2024 ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்க பிளான் பண்ணியிருக்கீங்க. சரி, ஓகே. பட் ரோஹித் சர்மாவை கேப்டன்சிலேருந்து தூக்கிட்டு டீமில் இருக்க சூரியகுமார் யாதவ் கிட்ட கேப்டன்சியை தராமல் வெளியில், ஓகே பாஸ்ட் மும்பை இந்தியன்ஸ் டீம் பிளேயர் தான் ஹர்திக் பாண்டியா இல்லைன்னு சொல்ல. பட் கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா 2 வருஷமாக குஜராத் டீமோட கேப்டனாக இருக்கார். பட் அப்படி இருக்கும்போது நீங்கள் நான் இருக்கிற சூரியகுமார் யாதவ்னு ஒரு பிளேயர் 7 வருஷமாக இவ்வளோ ஒரு பெரிய பிளேயர், இவ்வளோ ஒரு விஷயம் வந்து மும்பை இந்தியன்ஸ் டீமுக்காக பண்ணியிருக்கேன். இப்படிப்பட்ட ஒரு பிளேயர் நான் இருக்கேன். ஆனால் என்னை விட்டுட்டு நீங்கள் வெளியிலேருந்து ஹர்திக் பாண்டியாவை வந்து கொண்டு வந்து, அதுவும் பல கோடி கொடுத்து ட்ரேட் பண்ணி கொண்டு வந்து அவர்கிட்ட கேப்டன்சி தரீங்க, இதெல்லாம் நியாயமாப்பா அப்படின்ட்டு போயிட்டு சூரியகுமார் யாதவனும் டேரெக்டாக மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட் கிட்டலாம் கேட்கல. ஆனால் இதை வச்சு சூரியகுமார் யாதவுக்கும் மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் நடுவில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிறேன்ல, அந்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்கிற ஆள் வேற யாரும் இல்லை, நம்மளோட ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுக்லான் தான் சொல்லியிருக்காரு. இந்த ஒரு பிரச்சனைனால சூரியகுமார் யாதவ் மும்பை இந்தியன்ஸ் டீமை விட்டு விலகி மெகா ஆக்ஷனில் பேரை கொடுத்து வேற ஒரு டீமில் விளையாடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இப்படி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது கேகேஆர் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, T20I கிரிக்கெட்டின் சிங்கமாக விளங்குற சூரியகுமார் யாதவ், அது
மட்டும் இல்லாமல் முன்னாள் நம்ம டீம் பிளேயர் வேற. அவர் எதுக்கு மெகா ஆக்ஷன் வரைக்கும் விட்டுக்கிட்டு மும்பை இந்தியன்ஸ்லேருந்து ட்ரேட் பண்ணி நம்மளே டைரெக்டாக வாங்கிட்டு அவருக்கு கேப்டன்சியும் கொடுத்துடலான்ட்டு கேகேஆர் டிசைட் பண்ணியிருக்காங்களாம். சரி, இப்போ மும்பைலேருந்து கேகேஆர் சூரியகுமார் யாதவ் வாங்கிட்டாங்க. சூரியகுமார் யாதவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக கேகேஆர் எந்த ஒரு பிளேயரும் மும்பைக்கு தரப்போகிறாங்க. கேப்டன்சியை தூக்கி சூரியகுமார் யாதவ் கொடுத்துட்டா வேற யாரை ட்ரேட் பண்ணுவாங்க? ஸ்ரேயஸ் ஐயர் தாங்க. மும்பைலேருந்து சூரியகுமார் யாதவ் கேகேஆருக்கு வாங்கிட்டு கேகேஆர் முன்னாள் கேப்டன், முன்னாள் டைட்டில் வின்னிங் கேப்டனான ஸ்ரேயஸ் ஐயரை மும்பை இந்தியன்ஸ்க்கு தர போகிறாங்களாம். எப்பா ஒன்ஸ் அகெயின் நான் சொல்லிடுறேன், இது எதுவுமே அஃபிஷியலாக வந்த நியூஸ் கிடையாது, நானா சொல்கிறதாவும் கிடையாது. அந்த ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுக்லான் வந்து சொல்லியிருக்காருங்க இந்த ஒரு விஷயத்தெல்லாம். அதெல்லாம் தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன் அண்ட் அகைன் இப்பயும் சொல்கிறேன். பிகாஸ் பார்த்தீங்கன்னா மெகா ஆக்ஷன் அப்போ இதெல்லாம் நடக்கலாம், நடக்காமலும் போகலாம், ரெண்டுத்துக்குமே சான்ஸ் இருக்குது. அப்படின்றக்கப்ப நான் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் தர மாதிரி ஆயிடக்கூடாது இல்லை. நான் அதனால தான் ஸ்டார்டிங்லேயே சொல்கிறேன், இப்பயும் சொல்கிறேன். இது வந்து ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுக்லான் வந்து சொன்ன வந்து ஒரு விஷயம். அதை வந்து நான் உங்களுக்கு கன்வே பண்ணிட்டு இருக்கேன், உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன், அவ்வளோதான். பட் ஒரு வகையில் இந்த ட்ரேடிங் ஆஃபர் லைட்டாக நல்லா தான் இருக்குங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ்க்கு ஆல்ரெடி கேப்டன்சியை யாருக்கிட்ட கொடுக்கணுன்ற தலைவலி இருக்கு. ஏன்னா T20 கேப்டன் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ், ODI கேப்டன் ரோஹித் சர்மா அண்ட் IPL டீம் கேப்டன் ஹர்திக் பாண்டியா. அதனால அடுத்த வருஷம் கேப்டன்சி மாறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டைமில் சூரியகுமார் யாதவ் வந்து கேகேஆருக்கு போய் கேப்டன்சியும் வாங்கிட்டாருன்னா ஒரு சின்ன தலைவலி வந்து மும்பை இந்தியன்ஸ்க்கு விட்ட மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயராக கண்டிப்பாக சூரியகுமார் யாதவை மும்பை இந்தியன்ஸ் டெஃபினட்டாக மிஸ் பண்ணுவாங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராடினரி T20 பிளேயருங்க. நான் திரும்பி சொல்கிறேன், நான் சொல்லணுன்ற அவசியமே கிடையாது. உங்களுக்கே தெரியும் அவர் வந்து எந்த அளவுக்கு ஒரு பெரிய T20 பிளேயர் சூரியகுமார் யாதவ்ன்ட்டு. ஆல்சோ ஜேர்னலிஸ்ட் ரோஹித் ஜுக்லான் எந்த ஒரு சோர்ஸை வச்சு இதெல்லாம் சொல்கிறாருன்ட்டோ தெரியல நமக்கு. பட் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சோர்ஸும் இல்லாமல் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட மாட்டார். அப்படின்றக்கப்ப ஏதாவது ஒரு ஸ்மால் சோர்ஸாவது இருக்கும், அது கூடிய விரைவில் நமக்கு தெரிய வரும். சரி, இப்போ ஷிகர் தவானோட ரிட்டைர்மெண்ட்டை பற்றி ஷார்ட்டாக பேசி முடிச்சுக்கலாம். ஷிகர் தவான் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர். நாட் ஒன்லி எனக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்க எல்லா ஒரு கிரிக்கெட் பார்க்குற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ஷிகர் தவானை பிடிக்கும். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா என் மேன் வித் 0 ஹேட்டர்ஸ் இன் இந்தியானே சொல்லாங்க ஷிகர் தவானை. பிகாஸ் ஒரு ஈவன் தோனி, கோலி, ரோஹித் சர்மா அந்த மாதிரி பிளேயர்ஸ்க்குலாம் கூட ஹேட்டர்ஸ் இருக்காங்க. பட் நான் இது வரைக்கும் வந்து இவரை வச்சு எந்த ஒரு வீடியோ போட்டாலும், ஷிகர் தவானை வச்சு எந்த ஒரு வீடியோ போட்டாலும் அது கீழே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நான் பார்த்ததில்லை. நான் தோனி, கோலி, ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, KL ராகுல் எந்த ஒரு பிளேயரை வச்சு நான் போட்டாலும் அதுக்கு கீழே வந்து இதாவது நான் சொல்கிறேன். நான் சேனலில் லேட்டஸ்ட்டாக கூட போட்டிருப்பேன் அவங்கள பற்றி வீடியோ, அதில் கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 4-5 நெகட்டிவ் கமெண்ட்ஸாவது வருங்க. பட் இவரை வச்சு இந்த ஷிகர் தவான்ன்ற ஆள், இவர் வந்து மாமனிதர், கண்டிப்பாக மாமனிதர்னு சொல்லி ஆகணும். பிகாஸ் இவரை வச்சு நான் போட்டிருக்கேன் ஒரு 4-5 வீடியோ. அந்த 2023 ODI வேர்ல்ட் கப் அப்பெல்லாம் நிறைய வீடியோஸ் போட ஷிகர் தவானை பற்றி. பட் அது கீழே ஒரு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கூட நான் பார்த்ததே கிடையாது. சரி, இவ்வளோ பேருக்கு பிடிச்சி என்ன பிரயோஜனம்? கடைசி 2 வருஷமாக சான்ஸே கிடைக்காம போயிட்டு ஒரு எக்ஸ்ட்ராடினரி கரியர், நல்ல ஒரு பிளேயராக இருந்தார். 3 ஃபார்மேட்லேயுமே விளையாடிட்டு இருந்தார். டெஸ்ட்டு, T20, ODI 3 ஃபார்மேட்லேயுமே விளையாடிட்டு இருந்தார். ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் வந்து விளையாடுறத நிறுத்தினாங்க, அதுக்கப்புறம் T20 நிறுத்துனாங்க. சரி, டெஸ்ட் இல்லைனா பரவாயில்ல, T20 இல்லைனா பரவாயில்ல, ஒரு நல்ல ஒரு எக்ஸ்ட்ராடினரி ODI பிளேயர் ஷிகர் தவான். அவர் வந்து ODIயில் மட்டுமாவது விளையாட வைப்பாங்கன்னு நான் பார்த்தேன் ODIயில் மட்டுமாவது விளையாட வைப்பாங்கன்னு நினச்சேன். பட் அந்த 2023 ODI வேர்ல்ட் கப் ஸ்குவாடில் எடுக்காமல் போனாங்கப்பா. ரியலி நான் ஹார்ட் பிரேக்கு. பட் அதுக்கு வந்து இவர் என்ன சொன்னார்னா, ஷிகர் தவான் என்னை வந்து வேர்ல்ட் கப்பில் எடுக்க மாட்டாங்கன்ட்டு எனக்கு தெரியும், பட் அட்லீஸ்ட் ஏஷியன் கேம்ஸ்லேயாவது என் பேர் வந்து இருக்கும்னு நினச்சேன். பட் அதில் வரல. நிஜமாலே நான் வந்து ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏஷியன் கேம்ஸோட ஸ்குவாடை பார்த்து அதில் என் பேர் இல்லைன்னு உடனே இந்த ஒரு ரிட்டைர்மெண்ட் நியூஸை கேட்ட உடனே எனக்கு ஷாக்கிங்காக இல்லை, பட் ரொம்ப சேடாக தான் ஆயிடுச்சு. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்ரெடி சில மாதங்கள் அந்த 2023 வேர்ல்டு கப் அப்பயே எனக்கு தெரிஞ்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் எப்படியும் வந்து சான்ஸ் ஷிகர் தவானுக்கு தரத்துக்கான வாய்ப்புகள் இல்லைன்ட்டு. இப்போ எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ராடினரி IPL சீசன் ஒரு வேளை ஷிகர் தவானுக்கு இருந்துச்சுன்னா தினேஷ் கார்த்திக் பண்ணுவார் பாருங்க. ஒரு சீசன் பயங்கரமாக விளையாடி T20 வேர்ல்டு கப்பில் செலக்ட் ஆவார். அந்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு IPL சீசன் இருந்தால் மேபி ஷிகர் தவானுக்கு சான்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி சான்சஸ் கம்மின்னு தான் நினச்சேன். அவர் கூடிய விரைவில் அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்போன்னு நினச்சேன். அதே மாதிரி இன்றைக்கி காலையில் அவரோட ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டையும் பார்த்துட்டோம். எனக்கு இப்போ இருக்க வருத்தம் என்னென்னா, ஹீ இஸ் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர் ஆஃப் ஆல் டைம்.
கண்டிப்பாக சொல்லி ஆகணுங்க. அந்த ஒரு தைஃபை குறிப்பாக சொல்லணும்னா நிறைய மேட்சஸ் விளையாடி கொடுத்துருக்காரு. கடைசி வேர்ல்ட் கப் கடைசியாக அவர் விளையாடின வேர்ல்ட் கப் மேட்ச்சில் கூடங்க அந்த 2019 ODI வேர்ல்ட் கப்பில் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு பயங்கரமான செஞ்சுரி அடிப்பார். மேன் ஆஃப் தி மேட்ச் அவார்டும் வின் பண்ணுவார். அதான் ஒரு கடைசியாக விளையாடின ODI வேர்ல்ட் கப் மேட்ச் தனது தம்பி இன்ஜுரினால அந்த வேர்ல்ட் கப்பே மிஸ் பண்ணுவார். நம்ம இந்த வேர்ல்ட் கப் தோத்தது அந்த செமிஃபைனல்ஸில் தோத்ததுக்கான ஒரு ரீசன் கண்டிப்பாக ஷிகர் தவனோட மிஸ்ன்னு சொல்லலாங்க. பிகாஸ் பயங்கரமாக இருந்துச்சு அந்த ஒரு டீம். ஓப்பனிங்கில் ரோஹித் அண்ட் ஷிகர் தவன், KL ராகுல் பார்த்தீங்கன்னா 2 டவுன் வந்து விளையாடிட்டு இருந்தார். அது வரைக்கும் டீம் நல்லா இருந்துச்சு. பட் எப்போ இவர் வந்து ஷிகர் தவான் எப்போ வெளில போனாரோ KL ராகுல் ஓப்பனிங் வந்தார். KL ராகுல் ஓப்பனிங் நல்லா தான் விளையாடுவார்னா இல்லைன்னு சொல்ல. பட் கொஞ்சம் இந்த மிடில் ஆர்டர் கொலாப்ஸோ ஆல்சோ ஓப்பனிங்லேயும் பயங்கரமான அந்த ஃபைனல்ஸ்லேயே பார்த்தோம் ஓப்பனிங்கில் எந்த மாதிரி ஒரு கொலாப்ஸ் வந்துச்சுன்ட்டு. ஒருவேளை ஷிகர் தவான் அன்னைக்கு அந்த செமிஃபைனல்ஸில் விளையாடி இருந்தார்னா அந்தளவுக்கு ஒரு பெரிய கொலாப்ஸ் வந்திருக்குமான்னு தெரியல. ஈவன் மேபி நம்ம அந்த செமிஃபைனல்ஸை வின் பண்ணி ஃபைனல்ஸ்க்கு போயிட்டு இங்கிலாண்டை பீட் பண்ணி வேர்ல்டு கப்பை வின் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் கூட இருந்துச்சு. இஃப் ஷிகர் தவான் வந்து அந்த ஒரு தம்பி இன்ஜுரி இல்லாமல் அந்த ஒரு செமிஃபைனல்ஸ் விளையாடி இருந்தாருன்னா. பட் பாஸ்ட் இஸ் பாஸ், முடிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அதை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. சரி, இப்போ ஷிகர் தவான் அவரோட ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. இப்போ வர 2025 IPL ஷிகர் தவான் விளையாட வர மாட்டாரான்ட்டு கேட்டிங்கன்னா, முதல்ல ஷிகர் தவான் எதுலேருந்து ரிட்டையர் ஆயிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, ஷிகர் தவான் ரிட்டையர்டு ஃப்ரம் இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் அண்ட் டொமஸ்டிக் கிரிக்கெட் மட்டும்தான். அஃபிஷியலாக ஷிகர் தவான் நான் வந்து IPL இதுக்கப்புறம் விளையாட மாட்டேன் அப்படின்ட்டுலாம் எதுவுமே சொல்லல. பிகாஸ் பார்த்தீங்கன்னா அந்த T20 வேர்ல்ட் கப் முடிஞ்சதுக்கப்புறம் ரோஹித் அண்ட் கோலியும் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆனாங்க. T20 மட்டும் ரிட்டையர் ஆனாங்க. பட் அவங்களும் பார்த்தீங்கன்னா IPL வந்து நாங்கள் விளையாடுவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போ வந்து ஆல் ஃபார்மேட் 3 ஃபார்மேட்டில் இருந்துமே இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து மொத்தமாக ரிட்டையர் ஆகிட்டார் ஷிகர் தவான். ஆல்சோ டொமஸ்டிக் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர் ஆயிருக்காரு. பட் நான் IPL விளையாட மாட்டேன்ட்டு குறிப்பாக வந்து எந்த ஒரு பாயிண்ட்டுமே அவர் வந்து வைக்கலை. அப்படின்னு இருக்கப்ப ஒருவேளை ஷிகர் தவான் 100% ஃபிட்டாக இருந்து ஈவன் பஞ்சாப் வந்து அவர் ரிட்டைனே பண்ணாமல் போனாலும் மெகா ஆக்ஷனுக்கு வந்தார்னா அட்லீஸ்ட் பேஸ் ப்ரைஸ்க்காவது ஏதாவது ஒரு டீம் ஷிகர் தவானை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 100% ஃபிட்டாக இருந்தார்னா கண்டிப்பாக நம்ம ஷிகர் தவானை 2025 IPL பார்க்கலாம். 2025 IPL ஷிகர் தவானை பார்த்தா நல்லா தான் இருப்போம். பட் பார்ப்போமான்ட்டு தெரியல. லெட்ஸ் ஹோப் எல்லாம் நல்லதாகவே நடக்கும்ட்டு. சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ரோஹித் ஜுக்லான்னு சொன்ன அந்த ஒரு ட்ரேடிங் விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஆல்சோ ஷிகர் தவானோட ரிட்டையர்மெண்ட்டை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஆல்சோ ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல மறந்துட்டுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 செகண்ட் வீடியோ வந்திருக்கு. என்ன வீடியோனா, தோனி பிளேயிங் பேட்மிண்டனுங்க. அவர் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச 2025 IPLக்காக ஜஸ்ட் 6 செகண்ட் வீடியோ தான். அதில் வந்து தோனி எக்ரி ஒரு ஸ்மாஷ் அடிக்கிறாரு. எப்போப்பா ஏதோ அந்த ஒரு PV சிந்து அந்த அளவுக்கு ஒரு பவர், ஒரு இன்டர்நேஷ்னல் பிளேயர் அடிக்கிற மாதிரி ஒரு பவர் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அந்த ஒரு கிளிப்பை வந்து போடுறேன் பாருங்களேன். இதான் அந்த ஒரு கிளிப்பு. இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக 2025 தோனியை பார்ப்போன்ட்டு தோணுது. லெட்ஸ் ஹோப் ஹி வில் கம் ஒன்ஸ் அகைன். சரி, ஓகே, இதோட வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லவ் யூ ஆல். பாய் கைஸ்.